ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. நான் போடுற வீடியோவை எல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. பட் லைக் தான் கொடுக்க மாட்டேறீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் ஒவ்வொன்றுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை போல் எடுத்த விலாக் தாங்க இது. என்னுடைய வேலைகளையே பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை குடும்பத்தில் ஹஸ்பண்டோட பிரச்சனை, மாமியாரோட பிரச்சனை, அந்த மாதிரி வந்து நிறைய பெண்கள் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய விதவிதமான பிரச்சனைகள் சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு பேசிக்காக ஒரு பெண்கள் வந்து எந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணாலே குடும்பம் ரொம்ப சுமூகமாக நிம்மதியாக நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அந்த பிரச்சனை தாங்க, சண்டை. கணவன் மனைவிக்குள்ள வர சண்டையை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பெல்ஜியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில், செவ்வாய்க்கிழமை போல். ஸோ இது ட்ரையர்லலாம் துணியை போடாமல் நல்லா துவைச்சி வெயில்லையே காயப்பட்டாச்சு. அதை காயப்பட்டுக்கிட்டே அப்படியே நம்ம பேசலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, எதுக்காக பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஹஸ்பண்ட் வீட்டை பற்றி பேசுகிறது, அல்லது வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவி வீட்டை வந்து பேசுகிறது, இந்த மாதிரி பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த பொருளாதாரம் காசு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும். இந்த மாதிரி அல்லது ஒரு விசேஷத்துக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோம். அவ்வளோ நாள் நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம். ஏதாவது விசேஷத்துக்கு போயிட்டு ஏதாவது நம்ம சொந்தக்காரவங்க இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காங்க, நம்மளால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே பெண்கள் சரி அமைதியாக பேசி பழங்க. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க உங்கள் பார்ட்னர் கத்தி பேசினாலும் சரி, என்ன கோவமாக பேசினாலும் சரி, ரொம்பவே அமைதியாக போங்க. ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சுமூகமாக பேசுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னா பாதி பிரச்சனை குறைஞ்சிருங்க. உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப கத்துறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். சண்டையை மேலும் மேலும் வளர்க்காதீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை கோவத்தில் விடுவீங்க, அதுக்கு பதிலாக வந்து என்ன செய்வாங்க, ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்து அவங்களுமே வார்த்தைகளை விடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் ஒரு சண்டை வருதுன்னா அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். பேசவே பேசாதீங்க, அமைதியாக போயிருங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை சால்வ் பண்ணால் மறுநாள் வந்து என்ன ஏது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசலாம். ஸோ நம்மளுக்கும் கோவம் வரும், அவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா, நம்மளுக்கெல்லாம் வராதா, நம்ம பக்கத்து உள்ளதை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். பட் நீங்கள் சண்டேன்ற நேரத்தில் வந்து நம்ம சொல்ல அவங்களுக்கு சும்மாவே வெளியில் ஏதாவது ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், பல இது இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மேலுமே வந்து பெருசுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து என்ன சண்டை வந்தாலும் தயவு செஞ்சு அப்படியே பேசாமல் அமைதியாக இருக்கிறதா நல்லது. இதன் மூலியமாக வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா பிள்ளைங்களை தாங்க பாதிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை பார்க்குற பிள்ளைங்க அம்மா அப்பா இந்த மாதிரி சண்டை போடுறாங்கன்னு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அவங்களுடைய படிப்பில் வந்து கவனம் செலுத்தவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. பிரச்சனை வராத வீடே இல்லை. ஸோ வந்து பிரச்சனை வந்தாலுமே அமைதியாக போகிறது தான் நல்லது. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பக்கத்து வீட்லையோ அல்லது நம்ம சொந்தக்காரங்களோ உறவுகளோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமாக ஏதாவது வாங்கிக்கலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம், அல்லது வந்து நல்ல புது பட்டு புடவை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடம்பரமாக அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பண்ணுறாங்க, ஓகே. அதே வந்து நம்ம ஹஸ்பண்ட்டை கேட்டு நச்சரிக்கை, நம்மளால் முடியலை, நம்மளால் வாங்க முடியல, நீங்கள் எப்போ வாங்குவீங்க, அந்த பொண்ணு நல்லா இவ்வளோ ரூபாய்க்கு வந்து தீபாவளிக்கு புடவை எடுத்து கட்டியிருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ சிம்பிளாக தானே எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரி தான் சண்டை போடுறது. ஸோ நம்ம ஹஸ்பண்டால் என்ன முடியுமோ அந்த இதை வந்து நம்ம வாங்கிக்கிறது தான் நல்லது. போதுன்ற மனமே பொன் செய் மருந்துன்னுவாங்கல்ல, அது மாதிரி தான். கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நன்றியாக இருப்போம். நன்றி சொல்லி பழகுனாலே நம்மளுக்கு மேலும் மேலும் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த இயற்கையே நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வழிவகை செய்யும். ஸோ வந்து ஹஸ்பண்ட்டை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகுங்க. இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லாமல் நம்மளாகவே இருப்போம். ஹஸ்பண்டுக்கு தன்னால் புரியும், நம்மளுக்கு வேண்டதை கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ பக்கத்து வீடோ சொந்தக்காரங்களோ பார்த்து நம்ம இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்குறதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நீயா நானா ஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்து ஒரு 40 மணி இருக்குன்னு வைங்களேன். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ஒரு பொது சபையிலையுமே வந்து போடா வாடா அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் கேஷுவல் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் இருக்கலாம்.
நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன வேணாலும் பேசுனாங்க. ஆனால் ஒரு பொது இடத்துல வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து மரியாதை கொடுக்குறது மரியாதை கொடுக்காம பேசுகிறது அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மரியாதை கொடுக்கணும். வீட்டுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். பட் வந்து ஒரு பொது இடத்துல வந்து மரியாதையாக பேசணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. இவரெலாம் இதெல்லாம் பண்ண மாட்டார், நீங்களும் தான் இருக்கீங்களே, அவளோட ஹஸ்பண்ட்லாம் எந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தியா? 4 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம ஹஸ்பண்டை கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்து பேசவே கூடாது. அதே நீயா நானா ஷோலலாம் நிறைய ஆண்கள் பேசி நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து அவ்வளோ மரியாதையாக பேசுவாங்க. என் ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்கள நான் என்கரேஜ் பண்ணுறேன், அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. வீட்டில் போனீங்கன்னா அவங்க வந்து போங்க வாங்கலாம் பேச மாட்டாங்க. வீட்டில் வந்து நார்மலாக பேர் சொல்லி அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ வெளியில் பொது இடத்துல கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பார்ட்னருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அதில் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை அவங்க ஆள்களுக்கு மத்தியில் மதிக்கிறாங்க, தகுந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தன்னம்பிக்கை, நம்ம குடும்பத்தில் கௌரவமாக மதிக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலுமே வருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்டை வந்து எங்கேயுமே வந்து நம்ம மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க செய்கிறதையோ செய்யாததையோ வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தவங்ககிட்ட சொல்லி தான் வந்து நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுமோ, இல்லை அவரை வந்து தாழ்வுபடுத்தி பேசணுமோ அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. ஸோ வந்து ஹஸ்பண்டை வந்து எந்த இடத்துலையுமே வந்து வெளியிடங்களில் மரியாதையாக பேசுகிறது தான் நல்லது. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முன்னாடி பிளானடாக வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ ரெடியாயிரு, நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்கேயாவது ஷாப்பிங் இந்த மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு சில நேரங்கள் வந்து ஹஸ்பண்ட்னால வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும் இல்லையா? அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒய்ஃப் கிளம்பி ரெடியாக இருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். கிளம்பி இருப்பாங்க, ஆனால் ஹஸ்பண்ட்னால வர முடியாத சூழ்நிலை, அவங்க ஆஃபீஸில் வந்து ஒர்க் பிஸியாக இருக்கலாம், ஏதோ ஒரு டிராஃபிக்னால லேட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னா, முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் வரல, லேட் ஆயிடுச்சு, இன்றைக்கி போக முடியல, என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி சண்டை தான் வரும். அதுக்கு என்ன பண்ணலன்னா, ஏன் லேட் ஆச்சு, எதனால், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறது தான் கொஞ்சம் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்மூத்தாக போகும். அப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகும்னா, நம்மளுடைய அந்த லேட்டாக போனாலுமே ஒய்ஃப் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க நம்மளா. ஸோ நம்ம மேலே கோவப்பட மாட்டாங்க, சண்டைகள் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நிறைய ஹஸ்பண்ட் வந்து பயப்படுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நின்று பேசினாலுமே ஐயோ லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்களோ என்ன கத்துவாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவசரமாக வர்றது, அதிகமாக வந்து வேகமாக பைக் எடுத்துகிட்டு ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு வந்து இடமே கொடுக்கக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸாக வந்து இன்றைக்கி லேட் ஆயிடுச்சுன்னா என்ன, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிக்கலாம். அதனால ஒன்றும் வந்து கெட்டு போகிறதே கிடையாது. அது மாதிரி நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஈக்குவலாக அவங்களுடைய வந்து சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னாலே மோஸ்ட்லி வந்து பிரச்சனைலாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டாலோ, குழந்தைங்க சாப்பிட்டாலோ, இன்றைக்கெலாம் என்னால் சமைக்க முடியாது, வாங்க ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. சில பேருக்கு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது பிடிக்காது. யாருக்கு? ஹஸ்பண்டுக்கு. அவங்க வந்து ஆஃபீஸ் வேலையோ அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறன்றது வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் நீங்களே ரொம்ப ருசியாக நல்லா வீட்டிலே சமைச்சு கொடுத்தீங்கன்னா அது ஹெல்த்துக்குமே நல்லது. ஹஸ்பண்டுமே ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, பிள்ளைங்களுமே ஹாப்பியாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கலாம். ஹஸ்பண்டுக்குமே வந்து நம்ம மேலே வந்து ஒரு மரியாதை வருங்க. நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு பொறுப்பாக வந்து நம்ம குடும்பத்தை நடத்துகிறாங்க, இந்த மாதிரி பொறுமையான மனைவி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம நடந்துக்கிறணும். ஸோ அவங்க போகிற ரூட்லேயே போய்கிட்டே அவங்க செய்கிற நல்லதுகளை வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். தப்பு செஞ்சால் உடனே தட்டி கேளுங்க. அதுக்காக சண்டை போடணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி வழிகளில் போகக்கூடாது, நல்ல வழிகளில் வந்து நான் எல்லாமே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சொல்லி கொடுத்து நம்ம தட்டி கொடுத்து கொண்டு வந்தோம்னாலே ஃபேமிலியில் மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணி பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.